சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, கெட்டப் சூட் ஆகும். நீங்க எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும் தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும். நல்லாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். பயங்கரமா நான் கேள்வியும் நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட இதை நான் சொல்றதை விட அவர் சொல்றப்ப அழகா இருக்கும். correct. நியாயமான அவர் தான் சொல்லணும் அதை. இப்ப நீங்க வடிவேலு ஃபேஸ மட்டும் வச்சுக்கிட்டு, நீங்க என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம் நீங்க. அந்த மாரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. ம். நிறைய டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோ ஹீரோனிக்கு ஆரம்பிக்கும்போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன். நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போட்டான். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கணும் அப்போ. ஆமா. ரொம்ப கத்தி பேசினா நேத்து நடந்துச்சு. இந்த படத்துல ஒரு சீனு நேத்து படத்துல வந்து நேத்து ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனு. அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க குரூப்ல ஒருத்தர். நிறைய க்ரௌடு வேற, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறுத்த சொல்லணும். இப்போ கேங்கஸ் படத்துலயே ஒரு சீன் இருக்கு. ஒரு வடிவேல்னால இன்னொருத்தர் எடுத்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் மார்வெஸ்டர் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழே இருந்து. அது வடிவேல் நிறைய நீங்க படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பத்தி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுங்க அவரு கட்டு அது வந்துங்கிறாரு.